மதுராந்தகம் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வருகை. தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதமடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை உலர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொள்முதல் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசின் விதிகளின்படி நெல்மணிகளின் ஈரப்பதம் 17% மீறக்கூடாது என்ற நிபந்தனையில்தான் கொள்முதல் நடைபெறுகிறது. ஆனால் தற்போது மழை காரணமாக நெல் ஈரப்பதம் 22% வரை உயர்ந்துள்ளது. இதனால் தமிழக அரசு மத்திய அரசுக்கு 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளிலும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மத்திய அரசு 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்கள் மற்றும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை உதவி இயக்குநர் பிரீத்தி, 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் என 3 பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக கீரப்பாக்கம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்பு ஒரகடம், அதனைத் தொடர்ந்து தற்போது வடாலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை மாதிரி எடுத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.